ஹalleluya, praise the Lord. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் இந்த புது மாதத்திலே இந்த 2024வது வருஷம் இந்த மே மாதம் முதல் நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு தம்முடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த மாதத்திற்கு அநேக வாக்கு தத்தங்களை நீங்கள் உங்கள் திருச்சபைகளிலும் இந்த யூடியூப் சேனலிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் இந்த மாதத்தை குறித்து ஆவியிலே கர்த்தர் என்னோடு இடைப்பட்டது என்னவென்றால், கோல் சொல்லுகிறவர்கள், கோல் பேசுகிறவர்கள், காசிப்பிங், இந்த குணாதிசயம் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. இந்த காரியம் நம்மை விட்டு முற்றிலுமாய் நீங்கினால் மட்டுமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று தேவன் இந்த காரியத்தை என்னோடு இடைப்பட்ட போது இதற்கென்ற ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேடின போது நீதிமொழிகளில் எனக்கு ஒரு வசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். தேவனை நடத்த பெற்றுக்கொண்டேன். அந்த வசனத்தை உங்களுக்கென்று நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவர்கள் இல்லாமல் சண்டை அடங்கும் என்று சொல்லி. இதுல மிகவும் நான் துக்கித்து பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த யூடியூப்ல இவ்விதமாய் காசிப்பிங் பண்ணி, குறிப்பாக ஊழியக்காரர்களை குறித்து காசிப்பிங் பண்ணி இருக்கும்படிக்கான சேனல்ஸ் உண்டு. அந்த சேனல் இதற்கென்றே அவர்கள் ஏதோ ஒரு லாபத்திற்காக இந்த ஊழியக்காரரை குறித்து மிகவும் அவதூறான செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை கேட்கும் போதெல்லாம் என் இருதயம் நொறுங்குகிறது. எதற்காக நாம் பிறரை குறித்து அவதூறாக கோல் சொல்ல வேண்டும்? நம்மை நாமே சீர்தூக்கு பார்க்கும்படிக்கு இந்த அழகான வேத வசனம் நம்மளுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே இருக்கிற குறைவுகளை நாம் திருத்திக் கொள்வதற்கே நம்மளுடைய ஆயுச காலங்கள் சரியாக இருக்கும். இதில் எங்கே நமக்கு மற்றவர்களை குறித்து அவதூறாக பேச, கோல் பேச நேரம் இருக்கிறது? இதிலே மிகவும் வேதனையான ஒரு விஷயம் என்னவென்றால், அநேகருக்கு கோல் பேசாமல் இருக்கவே முடியாது. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கட்டாயம் பாஸ்டரை குறித்து, போதகரை குறித்து, தங்களுடைய சர்ச் மெம்பர்ஸை குறித்து குடும்பத்தோடு அமர்ந்து கொண்டு இதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய மிகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சம்பாஷணை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதும் வரதும், பின்பு ஆகாரம் எடுத்துக்கொண்ட பிறகு குடும்பமாக உட்கார்ந்து கொண்டு சர்ச் மெம்பர்ஸ் ஒருவராக சொல்லி இப்படியாக அப்படியாக அவர்கள் இருக்கிறார் என்று சொல்லி இதுவே காசிப்பிங் பேசுவதே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான இருதயத்தை மகிழ்விக்கிற, அந்த திராட்சை ரசத்தை போல வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் இருதயத்தை மகிழ்விக்கிற ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட். அதே போல ஊழியக்காரரும் கூட சிலர் பிற ஊழியக்காரரை குறித்து ஏதாயிலும் ஒரு குறை கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது ஒரு காரியம் பிழை அவர்கள் செய்வது நமக்கு தெரிய வருமா என்று சொல்லி காத்திருந்து ஏதோ ஒரு காரியத்தில் பிற ஊழியக்காரர்கள் அவர்கள் தெரியாமலோ இல்லை தெரிந்தோ தவறிவிட்டால் கூட அதை தூபம் போட்டு எல்லாருக்கும் அதை பரப்பி பரப்பி பரப்பி, பிரதர் அந்த ஊழியக்காரரை இப்படி பண்ணிட்டாரு தெரியுமா, அவருடைய குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு தெரியுமா, அவர் பாருங்க பிரசங்கம் பண்ணும் போது இப்படியெல்லாம் பேசுவார், ஆனா இப்படி அவரே பண்ணிட்டார் என்று சொல்லி மற்றவர்களை குறைத்து இவர்களுடைய இமேஜை ஏற்றிக் கொள்ளுகிறார்கள். இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் என்று சொல்லுவார்கள். மற்ற ஊழியக்காரர் அவர் தவறானவர், நான் ரொம்ப யோகியமானவன் என்று சொல்லிக்கொண்டு முடிவு இப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் பரிதாபமாயிருக்கும். தேவனுடைய அழைப்பிலே நீங்கள் ஓட முடியாது. தேவன் உங்களுக்கு அழைத்த அந்த அழைப்பை, அந்த மகிமை கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஊழியக்காரர் எச்சரிக்கையாயிருங்கள். நான் முன்பே ஒரு செய்தியில் சொன்னது போல ஊழியக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். உங்களுக்கென்று நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையிலே வேறுபடுவது போல உங்களுக்கென்று ஒரு மகிமை ஆண்டவர் வைத்து விசேஷமான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கென்ற மகிமை கட்டாயம் உங்களுக்கென்று அது வெளிப்படும்.
அதை விட்டுவிட்டு மற்ற ஊழியக்காரங்களை பற்றி குறை பேசிதான் உங்களுடைய மகிமையை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏதோ உங்களை உத்தம மார்க்கத்தார் போல உங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இந்த முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய மகிமையை நீங்கள் இழந்து போவீங்க. இது அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடைபெற்ற ஒரு விஷயம். மற்றவர்களை குறித்து குறை பேசினவர்கள் எல்லாம் அவர்களுடைய அழைப்பில் நிற்காமல் காணாமல் போய்விட்டார்கள். அதற்கு எத்தனையோ உதாரணங்களை, பெயர்களை நான் உச்சரித்து கொண்டே போக முடியும். அவற்றையெல்லாம் செய்ய விரும்பவில்லை. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குறித்து, தங்களுடைய உறவினர்களை குறித்து, பிறரை குறித்து காசிப்ஸ் பேசிக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கும் அந்த சின்ன வயசுல இருந்து அதே போல ஒரு மனநிலை அமைந்துவிடும். அவர்கள் பெற்றோர்கள் அவ்விதமாய் அந்த லட்சணத்துல அவர்களை உருவாக்கி வளர்க்குறாங்க. பிள்ளைங்க முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு மற்ற சொந்தக்காரங்களை பத்தி காசிப்ஸ் பேசுறது, பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு எதிர் வீட்டு பக்கத்து வீட்டை பத்தி காசிப்ஸ் பேசுறது. பின்பு எங்க அந்த பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து எங்க தேவனுடைய வழிகளிலே பிரியமாய் அவர்கள் தேவனுக்கு இருக்க போறாங்க? இதையெல்லாம் பெற்றோர் கூட அறியாமல் மதிக்கேட்டோடு அதை செய்து விடுகிறார்கள். இந்த காரியத்திலே, இந்த காசிப்ஸ், இந்த மற்றவர்களை குறித்து கோல் சொல்லுகிறதிலே நீங்கள் திருத்தி கொண்டால் மட்டுமே தேவன் ஆவிலே என்னோடு இடைப்பட்டது போல இதை குறித்து மாத்திரமே நான் செய்தியாய் இந்த மே மாதம் இந்த 1ஆம் தேதியிலே நான் இதை சொல்லுகிறேன். இதை நீங்கள் திருத்தி கொண்டால் மட்டுமே தேவன் உங்களுக்கு முந்தின கொடுத்த வாக்கு தத்துவம், உங்கள் சபைகளில கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லாம் அப்போதான் நிறைவேறும். சிலருக்கு என்னன்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க பிரதர், அதனால கட்டாயம் வாழ்க்கையில் நடந்துரும். நீங்கள் கனவு கண்டுகொண்டே இருக்க வேண்டியதுதான், கட்டாயம் நிறைவேறாது. உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உங்களை நீங்கள் சீர்படுத்தி விட்டாவிட்டு கட்டாயம் அந்த வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனம் எப்பேற்பட்ட தீர்க்க தரிசி சொல்லியிருந்தாலும் நிறைவேறாது. இந்த குறை, இந்த குணம் உங்களுக்குள் குடியிருக்குமானால் பரிசுத்த ஆவியான இடத்துல வேண்டுதல் எடுங்கள். தேவனே எனக்கு உதவி செய்யும், இதை வேரோடு இந்த குணாதிசயத்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி நாளுக்கு நாள் இந்த காசிப்பிங் நேச்சர் உங்களுக்குள் ஒரு சத்ரு, ஒரு அரணை கட்டி விடுவான். அதன் பிறகு நீங்கள் அதில் அந்த நுகத்திலே மாட்டிக்கொண்டால் பின்பு வெளியே வருவது மிக கடினமாகிவிடும். அது உங்களுடைய சந்ததிக்கு, சந்தானத்திற்கு ஒரு சாபமாகவே அமைந்துவிடும். ஊழியக்காரரை குறித்து ஏதாயிலும் நீங்கள் அவர்கள் தவறு செய்தார்கள், பிழை செய்தார்கள் என்ற செய்தியை கேட்டீர்களானால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். யாரிடத்திலும் இப்படி அப்படி என்று சொல்லி இதை குறித்து தூத்தி பரப்பாமல் இருங்கள். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராக. அதன் பிறகு இந்த குணாதிசயத்தை உங்களை விட்டு வேறு எடுத்து போடுங்கள். அதன் பிறகு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வழிகளை வாய்க்க செய்வார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு பூரண பலனை கொடுப்பார். கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். ஊழியக்காரராய் அநேகர் இருந்து கொண்டு சின்ன சின்ன திருச்சபைகளை வைத்து கொண்டு சின்ன சின்ன சுவிசேஷகராக இருந்து கொண்டு மற்றவர்களை காட்டிலும் நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி மற்ற ஊழியக்காரர்களை குறித்து குறை பேசுகிறார்கள். அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகணும் என்று சொல்லி நல்லா ஏற்கனவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு மகிமையாய் ஊழியத்திலே பயன்படுத்துவதை குறித்து குறை பேசுகிறார். இந்த யூடியூப்ல இதை குறித்தெல்லாம் நான் பார்க்கும்போது மனம் வெம்பி கர்த்தருக்குள்ளாய் நொந்து போகிறேன். கர்த்தருக்குள்ளாய் அவர்களுக்காய் துக்கிக்கிறேன். வேண்டாம். கர்த்தருடைய சாபம், கர்த்தருடைய கோபாக்கினை, எரிச்சல் நம் மீது திரும்பாதபடிக்கு, நம் மீது வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருப்போம். குடும்பத்திலே இது போல காரியத்திலே உங்களுக்கோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ இது போல குணாதிசயம் இருக்குமானால் தேவனிடத்திலே அவர்களுக்காய் கருத்தாய் ஜெபம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திலே இருப்பவர்களோடு உங்கள் பிள்ளைகள் சேர வேண்டாம். நீங்களும் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் பாராட்ட வேண்டாம். நாளுக்கு நாள் அவர்களுக்குள்ளாக இருக்கிற இந்த கோல் சொல்லுகிற இந்த புத்தி, இந்த காசிப்பிங் நேச்சர் உங்களையும் பற்றி கொள்ளும். அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் ஐக்கியம் பாராட்டாமல் இருப்பது நல்லது. இந்த காரியத்திலே தேவனுக்கு நம்ம விட்டு கொடுத்து தேவ வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கட்டாயம் நம் செவிகளை திறந்து மனதிலே அதை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம் வழிகளை வாய்க்க செய்வார். இப்போதும் கூட நீங்கள் அநேக தேவைகளுக்காய் ஒருவேளை அநேக காலம் காத்திருக்கலாம்.
சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கலாம். அதற்காக இப்போ தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கும்படிக்கு, நம் வேண்டுதலுக்கு பதில் செய்யும்படிக்கு தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, அருமையான வசனத்தை, வார்த்தைகளை இவர்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. இந்த நேரத்திலும் கூட தானே ஆண்டவரே, நீர் பேசின இந்த வசனத்தை, வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, அவர்கள் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, இதை குறித்து உணர்த்தும். தேவனுக்கு பிரியமில்லாத இந்த குணத்தை குறித்து, குணாதிசயத்தை குறித்து ஆண்டவரை தங்களுக்கு தாங்களே ஆண்டவரே அழிவை கொண்டு வரும்படிக்கு, ஆண்டவரை தங்கள் முன்னேற்றத்தில் தடையை கொண்டு வரும்படிக்கு இருக்கிற இந்த குணாதிசயத்தை அவர்களை விட்டு எடுத்து போடும்படிக்கு கிருபை செய். அநேகருக்கு இந்த காரியம் அவர்கள் இருதயத்திலே ஆண்டவரை வேர்பற்றி விட்டது. அநேகரை குறித்து அவர்கள் காசஸ் பேசவில்லை என்றால் ஆண்டவரை அவர்களால் முடியலப்பா. ஆண்டவரை கர்த்தர் தாமே பலனூட்டும். ஆண்டவரை பலனூட்டும். ஆண்டவரை அந்த கிரியைகளை எல்லாம், அந்த காரியத்தை எடுத்து போட்டு, மற்றவர்களை குறித்து கோல் சொல்லுகிறது, காசிப்பிங் பண்றதை எடுத்து போட்டு விட்டு ஆண்டவரை சத்தியத்திலே தங்களை தேற்றி கொண்டு, சத்தியத்திலே நாளுக்கு நாள் ஆண்டவரே உண்மை கிட்டி சேர வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்போது கூட அவர்கள் தேவைகளை எல்லாவற்றுக்காயுமே நோக்கி பார்க்கிறேன் அப்பா. கட்டாயம் தேவரீர் அவர்கள் விரும்பினதற்கு மேலே பதில் செய்வீராக. அவர்கள் சுகவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி போடுவாரு. ஆண்டவரை கர்த்தர் தாமே எல்லா பலவீனங்களையும் நீர் சுமந்து தீர்த்தபடியினாலே தேவரீர் தாமே நீரே பரிகாரியா இருந்து அவர்களுக்கு எல்லாவற்றிலும் சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லை சுவாமி. ஆண்டவரே, இந்த மே மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய பாதுகாவல் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் எல்லாவற்றிலும் அருமையாய் பாதுகாத்து கடந்த 4 மாதங்கள் நடத்தினது போல ஆண்டவரே இந்த மே மாதம் முழுவதிலும் தொடர்ந்து நடத்துவீராக. எல்லா காரியத்திலும் கர்த்தர் தாமே ஜெயத்தை கட்டளையிடும்படிக்காய் ஆண்டவரே உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஜெயத்தை கட்டளையிடும்படிக்காய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தர் அருமையா ஜெபத்தை கேட்டார், உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த காரியத்தை எல்லாம் கீழ்ப்படியும்படிக்கு அவரே கிருபையை கொடுப்பார். நீங்கள் அவரிடத்திலே ஒப்புரவாகுங்கள். இந்த காரியத்தை உங்களை விட்டு விலக்குங்கள். கோல் சொல்லுகிறதும் காசிப்ஸிங் அந்த பேசுறதும் இனி நமக்குள் இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.